சோ நீ நினைச்ச சாச்சிட்டல, பரவாயில்ல. ஆனா ஓ நாடகத்துல என்னையும் கூட்டாளியை சேர்ந்து நடிக்க வச்சுட்ட பாரு. இப்படி ஏதாவது பண்ணாதானடா பாரதி என்ன அவ மனசுல இருந்து நிரந்தரமா தூக்கி எறிவா. என்ன தேடிய வரமாட்டா. டேய் கதிர், பாரதி வந்திருக்காடா. இங்க பார், நான் இல்லைன்னு சொல்லி அவளை அனுப்பிச்சிரு. டேய் என்னடா? எதையாவது சொல்லி அனுப்பிச்சிரு, உள்ள விடாத. போ போடா போ. நான் கதிரை பார்க்கணும். சாரி, அவன் ரூம்ல இல்ல. ஹலோ, டேட்ஸ்லாம் வாங்கிட்டேன். கதிர், நீயா? என்ன விஷயம் சொல்லு. எதுக்கு நீ என் வீட்டுக்கு வந்து அப்படி கத்தி கூச்சல் போட்டு அநாகரிகமா நடந்துகிட்ட? எப்படி எப்படி நான் வந்து அநாகரிகமா நடந்துக்கிட்டேனா? ஆமா, முதல்ல நாகரிகம்னா என்ன அதை சொல்லு. நீங்க வந்து 3 வருஷமா ஒரு பையனை லவ் பண்ணுவீங்க, அவங்க கூட ஊரெல்லாம் சுத்துவீங்க. ஆனா அந்த பையன் சின்சியரா வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் வா அப்படின்னு கூப்பிட்டா அதுக்கு பேரு அநாகரிகமா? அதான் அநாகரிகமா உங்க ஊர்ல? கதிர், நிஜமாவே உனக்கு புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? எனக்கு குழப்பமா இருக்கு கதிர். குழப்பம் எனக்கு தான் இருந்துச்சு. ஆனா இப்ப இல்ல, இப்ப 100% கிளியர் ஆயிடுச்சு. நீ வந்து என்ன சும்மா ஜஸ்ட் ஜாலிக்காக லவ் பண்ணிருக்க. அதாவது உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எனக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக தான் லவ் பண்ணிருக்க. அப்படி இல்லைன்னா நீ வந்து என்ன ஒரு பாடி கார்டு மாதிரி யூஸ் பண்ணிருக்கிய? இல்ல எது கேக்குறேன்னா, இந்த ரோட் சைடு ரோமியோஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஒரு பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா வந்து ப்ரப்போஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ரோமியோஸ் உடைய ப்ரப்போசல் எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்காக என்ன லவ் பண்ணியா? 3 வருஷம் கழிச்சு நிஜமா காதலிச்சியான நிரூபினா எப்படி கதிர்? அசோகவனத்துல இருந்த சீதை கூட தன்னை தீக்குளிச்சு தான் நிரூபிச்சிருக்கா. உன்னை தீக்குளிக்கவும் சொல்லல, உன் கற்பையும் நான் சந்தேகப்படல. கழுத்தை நீட்டு தாலி கட்டுற நீ காதலிக்கிறத நிரூபின்னா சொல்ற, நீ தான் மாட்டேங்கிற. மறுபடியும் முட்டாள் மாதிரி பேசாத. முதல்ல வந்து நாகரிகம் இல்லாதவன், இப்ப வந்து முட்டாள். உன்னை காதலிச்சதுக்கு இந்த பட்ட பேர் தான் மிச்சம். என்ன வேற என்னெல்லாம் சொல்ல போறேன்? கதிர், வீட்டு வாசல்ல நின்னுட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போலான்னு கையை பிடிச்சு இழுத்தா எந்த பொண்ணு வருவா? அப்ப என்ன பண்ணணுங்கிற? உன்னை கடத்திட்டு போய் தாலி கட்டணுங்கிறியா? அப்படி நான் பண்ணாதான் உங்க அப்பா என்ன விட்டுருவாரா? என் அப்பாவை பொண்ண வலுக்கட்டாயமா இவன் கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு போலீஸ்ல உடனே என் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்ப. நீ தான் தகப்பனுக்கு அடங்கின பொண்ணாச்சே. குடும்ப கௌரவம் தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஆமா சார் இவன் என்ன கடத்திட்டு போய் தான் தாலி கட்டினா அப்படின்னு சொல்லுவேன். அதை கேட்டு அந்த போலீஸ்காரங்க என்ன போட்டு புரட்டி எடுப்பாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? நேத்து நீ இமோஷனலா இருந்த, அப்போ உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது. சரின்னு இப்போ பொறுமையா சொல்லி உனக்கு விளக்கலாம் தான் நான் வந்தேன். உன் வீட்டுக்கு வந்து இவ்வளவு தூரம் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரேடியா எல்லாரையும் விட்டுட்டு வந்துருவேன் தான் நினைச்சேன். நீ வரல.
புரிய வைக்கிற சக்தி எனக்கு இல்ல கதிர். உன் மனசை மாத்துற சக்தி எனக்கும் இல்ல. நீ உண்மையா காதலிச்சிருந்தீனா மனசை மாத்திருக்கலாம். ஆனா நீ உண்மையா காதலிக்கலையே, நடிச்சவ தானே நீ. எப்படி இது? அடேங்க அப்பா, சூப்பர் ஆக்ட் பண்ற. சினிமா ஹீரோயின் எல்லாம் மிஞ்சிருவ போல இருக்க. எப்படி கிளிசரின் போடாம எழுற? இது என்ன உன் காதல் டிராமால அடுத்த எபிசோடா? ஏய் போடி, ஏய் போடி. ஓடிங்கற. மா டேய், என்னடா நீ உயிரோட இருக்கியா இல்ல செத்துட்டியா? வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? நான் இப்போ half an hour மேல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வருவியா மாட்டியா? மா ஒரு 2 நிமிஷத்துல வந்துருவோம்மா. இந்த வந்துட்டே இருக்கமா. சீக்கிரம் வந்து தொலை. Useless fellow. என்னடா உன் பிரச்சனை? ஏன் இவ்வளவு நேரம்? மா கார்ல என்ன ப்ராப்ளம்? உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன் இவ்வளவு நேரம்? மா உங்களுக்கு தெரியாதம்மா, ஒரே டிராஃபிக்மா, டிராஃபிக் ஜாம். ஆமா, ஆனா உன்னை இது ஒரு காரணமா சொல்லு. மா அதை நீங்க போகும்போது பார்க்க தானே போறீங்க. ஏய், என்ன இப்ப என்ன சொன்ன? ஆமா, நீங்க போகும்போது பார்க்க தானே போறீங்கன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? அம்மா நீங்க போகும்போது பார்க்க. என்ன சொன்ன? அம்மா. ஏய், உனக்கு என்ன பார்த்தா அம்மா மாதிரி தெரியுதா? உனக்கு என்ன வயசாச்சு, எனக்கு என்ன வயசாச்சு? என்ன பார்த்தா அந்த அளவுக்கு கேள்வி மாதிரி இருக்கா? என்னம்மா இத்தனை நாள் அப்படித்தானே கூப்பிட்டுட்டு இருந்தோம் உங்களை. மை காட், இத்தனை நாளா நீ அப்படிதான் கூப்பிடுறியா? இத வேற என் முகத்துக்கு நேரா சொல்ற. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? சரி, இனிமே அந்த மாதிரி கூப்பிட மாட்டேன். மேடம் மேடம் கூப்பிடுமா? என்ன மேடமா? வேற எப்படிதாம்மா கூப்பிடுது? நீங்களே சொல்லுங்களேன். உனக்கு நக்கல் தாசியா போச்சு. என்கிட்டயே ஆர்கியூ பண்றல? என்ன என்ன நீ கமெண்ட் பண்ற? நீ ஓனரா நான் ஓனரா? நான் எப்பவுமே அப்படி பேசணும் உங்களை? நீங்க வேற. இதோ போன்ல பேசினியே, அதுலயே எத்தனை கேள்வி கேட்டேன். கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சா, எங்க இருக்கீங்க, நான் வரணுமா இல்ல மெக்கானிக் அனுப்பணுமா? உன் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? இதுதான் உன் வேலையா? மா இத்தனை கேள்வி கேட்டதுனாலதான் சீக்கிரம் வர முடியுது. சாரிம்மா, இனிமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டேம்மா. சரி வாங்க போலாம். ஐயா திட்டுவாரு. என்ன சொன்ன? இல்லம்மா, சி
இல்லை மேடம். சே, இங்கே பாருங்க, லேட்டாக போனால் ஐயா சத்தம் போடுவார். ஓ, உங்க ஐயா சத்தம் போடுவாருங்கிறதுக்காக நான் இப்ப வீட்டுக்கு சீக்கிரம் போகணும் இல்ல? முடியாது. எங்கே போகணும்னு இந்த கேள்வி கேட்டு தானே ஆகணும். என்னால் வீட்டுக்கு வர முடியாது. நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் 12 மணி வரைக்கும் இங்க தான் இருக்கேன். வேண்டாம்மா, வாங்க. உங்களை திட்ட மாட்டாரு, என்னதான் திட்டுவார். எல்லா திட்டியும் நான் வாங்கிக்கிறேன். கூப்பிடும் போது லேட்டா வந்தல, வாங்கு, திட்டு வாங்கு. எனக்கு என்ன? I don't have any problem. I don't care. என்னால வர முடியாது. நான் 12 மணி வரைக்கும் இங்கே தான் இருக்க போறேன். நீ வேணும்னா வெளியில வெயிட் பண்ணு. நான் தான் சொல்றேன்ல, get out. போ. சரி, நான் வரேங்க. என்ன பார்க்குறீங்க? மணி 12 ஆயிடுச்சு. ஐயா ரூம்ல லைட் எரியுது. ஐயா முழிச்சிட்டு இருக்காரு. அதானே நம்மளுக்கு தேவை. இப்போ அமெரிக்கா பாஸ் டென்ஷன் ஆயிடுவார்ல. இங்க பாருங்க, இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ரொம்ப தப்பாயிடும். ஏய், என்னம்மா இவ்ளோ லேட்டா வர? மணி என்ன ஆச்சு தெரியுமா? என்ன புதுசா அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்கிற? என்ன யாரும் கேள்வி கேட்டா பிடிக்காதுன்னு தெரியும்ல. ஐயோ, அது எனக்கு தெரியும். கொஞ்சம் மெதுவா பேசு. அப்பா முழிச்சிட்டு இருக்காரு. எங்க போனா, எத்தனை மணிக்கு வருவா, ஏன் இவ்வளவு லேட்டுன்னு 100 தடவை என்ன விசாரிச்சிட்டாரு. அப்படியா? எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலையே. அந்த அளவுக்கு என் மேல பயம், மரியாதை. சரி சரி, ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போனேன், அதான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சமாளிச்சிருக்கேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் பர்த்டே பார்ட்டிலாம் ஒன்றும் போகல. வீட்டுக்கு லேட்டா வரணும்னு டிசைட் பண்ணேன். ஊரை சுத்திட்டு லேட்டா வந்துட்டேன். ஐயோ, அப்ப என் செல்லம் நீ சாப்பிட்டுருக்க மாட்டியே. இரு, நான் 2 தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன். ஆமா, அந்த 2 தோசையை சாப்பிடறதுக்காக அந்த பாஸ் நான் ரூம்ல சாப்பிடக்கூடாது, டைனிங் டேபிள்ல தான் சாப்பிடணும், அதுவும் டைமுக்கு தான் சாப்பிடணும்னு ஒரு பெரிய லெக்சர் எடுத்து விடுவாரு. அதை பார்த்து நீ சந்தோஷப்படணும், அவ்வளவுதானே? போமா, போ போ, தோசை எடுத்து வா, போ. சிவாமி, நெல்லுமா, இந்த நேரத்துல நீ தோசை எல்லாம் சுட்டுட்டு இருக்க வேண்டாம். நீ போய் தூங்கு போ. அதுக்கு இல்ல, குழந்தை பசியோட வந்திருக்கா. பட்டி கிடக்கட்டும், போய் தூங்கு. அதானே வளர்த்தவோ நீ. எனக்கு பசிக்கும், பட்னியா கிடப்பேன்னு ஃபீல் பண்ற. தெத்தவரு பரவாயில்ல, பட்னி கிடக்கட்டும்னு சொல்றாரு. பரவாயில்ல, பெரிய டிக்டேட்டர். அவர் சொன்னா நீ கேட்கணுமா? போ போ போ, உள்ள போ. போயிடு போயிடு போயிடு, போ. சந்தோஷமா? ஐயா, தேவிமாவோட ஹேண்ட்பேக் கார்ல விட்டாங்க. உன் வண்டியில தான் வந்தாளா? ஆமாங்கய்யா. அவ வண்டி என்னாச்சு? அவங்க வண்டி ஏதோ ரிப்பேரு, ஃபோன் பண்ணாங்க. நான் தான் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்தேன். அவ வண்டியில என்ன ப்ராப்ளம் தெரியலையே, எங்க பார்க்க விட்டாங்க. நான் போய் தான் பார்க்கணும். பேக்கை வச்சுட்டு போ. சரிங்க.
வரேங்கய்யா. ம். என்ன சித்தி ரகசியமா தோசை கொடுத்துட்டு போறாங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண வந்தீங்களா? ராத்திரி 10 மணிக்குள்ள வீடு திரும்பி ஆகணும்னு உனக்கு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன்? கேக்குறவளா இருந்தா ஒரு தடவை சொன்னோன்னே கேட்டிருப்பேன். நான் தான் கேட்கலன்னு தெரியுதுல, அப்புறம் பல தடவை சொல்லி என்ன பிரயோஜனம்? என்னைக்காவது ஒரு நாளா இருந்தா பரவாயில்ல, தினம் தினம் ஏன் இப்படி லேட்டா வர? எனக்கு 1000 வேலை இருக்கும். அப்படி என்ன வேலை? எனக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கெல்லாம் போவேன், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நீங்க டெய்லி எங்க போறீங்க வரீங்க நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேனா? அந்த மேனஸ் ஏன் உங்களுக்கு இல்ல? ராத்திரி 12 மணிக்கு மேல ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல போய் கூத்தடிச்சிட்டு இருக்கே, அவங்க எல்லாம் உன்னை பத்தி நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்காது? என் ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் உங்கள மாதிரி கிடையாது. இதை செய்யாத அதை செய்யாத இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களா அவங்க பொண்ணுக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்திருக்காங்க. உண்மையிலேயே நேசிக்கிறவங்க. அவங்க பொண்ணுங்களை லவ் பண்றாங்க. ஏ, நான் உனக்கு சுதந்திரம் கொடுக்கல? 30,000 ரூபாய்க்கு நீ கேட்டபடி செல்போன் வாங்கி கொடுக்கல? அதெல்லாம் சுதந்திரம் இல்ல? வாங்கி கொடுத்தேன் அவ்வளவு ஆசையா செல்போன், அதை வச்சு அது போன் பண்ணி எனக்கு சொன்னியா? அப்பா இந்த மாதிரி இடத்துல எனக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு, சரி என்கிட்ட தான் சொல்ல பிடிக்கல, சித்திட்டியா சொல்லிருக்கலாம்ல? நீ போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றதை விட்டுட்டு சித்தி கிட்ட சப்ப கட்டிக்கிட்டு இருக்க. அப்படி அக்கறை இருந்தா அப்பா என்ன போன் பண்ணி கேட்டுக்கலாம்னு நினைக்கிறியா? கேட்டிருப்பம்மா, ஆனா எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு. டிரைவ் பண்ணும்போது உன்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தான் போன் பண்ணல. உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. உனக்கு இப்படி எல்லாம் சொன்னா புத்தி வராது. உன்னை அடக்கி ஒடுக்கி வைக்கணுமா? அதனால நாளையில இருந்து நீ எங்கேயும் போக கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி எந்த ப்ரோக்ராமும் கூடாது. என் பெர்மிஷன் இல்லாம நீ வெளியே போக கூடாது. மிஸ்டர் சிதம்பரம், உங்களை தான். என்ன உத்தரவு போடுறீங்களோ? உத்தரவு போட்டா நாங்க அப்படியே பயந்துடணுமா? இந்த உருட்டல் மிரட்டல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் என்ன கொத்தடிமையா? இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறத முதல் நிறுத்துங்க. மீறி கொடுத்தீங்க எல்லாரும் முன்னாடி நீங்க தான் அவமானப்பட வேண்டியிருக்கும். நான் சொல்றது புரியுதுல? அதிக பிரசங்கி கழுத, யார்கிட்ட பேசுற? பேரை சொல்ற, சொடக்கு போட்டு கூப்பிடுற, கம்ப்ளைண்ட் பண்ற.